இல்ல உருபனுடைய வகைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். உருபனுக்கு மார்ஃபோமிம் அப்படின்னு நம்ம பேர் விட்டு அழைக்கிறாங்க. இப்போ உருபனுக்கு முன்னிலை என்ன? ஒலியன் என்பது. அதாவது ஒலியன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மொழியினுடைய அடிப்படையான சிறிய அளவு, சிறிய ஒலி கூறினுடைய அளவு தான் ஒலியன் அப்படிங்கிறது. இப்போ கா என்பது ஒரு ஒலியன், இல் என்பது ஒரு ஒலியன், ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு உருபன்னு பேர். அப்போது கா என்ற ஒலியனும் இல் என்ற ஒலியனும் சேர்ந்து கல் என்ற உருபன் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் தனிநிலை உருபன், சார்பு உருபன், இணைப்பு உருபன், இந்த 3 உருபன் தான் மிக மிக முக்கியமான உருபன். தனிநிலை உருபன்னா வேறு எதையும் சாராத உருபன்கள். இப்போ வா, போ, செய், மரம், துணி இவையெல்லாம் எந்த விதமான வேற ஒரு வார்த்தையும் சார்ந்திராமல் இது மட்டுமே தனியாகவே பொருள் கொடுக்கக்கூடிய உருபன்கள் தனிநிலை உருபன்னு பேர். சார்பு உருபன்னா இப்போ வருகிறான் அப்படின்னா வரு என்கிற உருபனுக்கும் ஆண் என்கிற உருபனுக்கும் இடையில் கிரு என்ற உருபன் வருது. செய் என்ற உருபன் தனிநிலை உருபன், ஆண் என்ற உருபன் தனிநிலை உருபன். ரெண்டு தனிநிலை உருபனுக்கும் இடையில் இவ்வு என்கிற உருபன் வருது இல்லையா? இந்த கிரு என்பதற்கும் இவ்வு என்பதற்கும் தனிப்பட்ட அர்த்தம் கிடையாது. ஆனால் இரண்டைக்கும் சார்ந்து செய்யும் ஆணை சார்ந்து இவ்வு வர்றதுனால, வரும் ஆணை சார்ந்து கிரு வர்றதுனால கிருவுக்கும் இவ்வுக்கும் சார்பு நிலை உருபன் அப்படின்னு பேர். அது தனித்து இயங்காமல் பிறவற்றோடு சார்ந்து வந்தால் தான் அதுக்கு பொருள் இருக்கும். எனவே பகுபத உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடைநிலை எல்லாமே சார்பு உறுப்பன் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இணைப்பு உறுப்பன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது 2 உறுப்பன்களையும் இணைக்கும் உறுப்பன். இப்போ உதாரணமாக மரம் ஒரு உறுப்பன், ஏன்னா அதுக்கு இது தனிநிலை உறுப்பன். இதுக்கு இதை 2ஆக பிரித்தோம்னா எந்த விதமான பொருளும் வராது. ஐ என்பது வேற்றுமை உருபு உருபன். இப்போ இந்த 2 உருபன் ஒன்று சேர்க்கிற போது மரமைன்னு சேரும் இல்லையா? மரமைன்னு சேர்ந்தால் பொருள் வராது. அப்போ இந்த 2 உருபனுக்கும் இடையில் அத்து என்ற ஒரு உருபன் சேருது. அப்போது இந்த மரம் என்ற உருபனையும் ஐ என்ற உருபனையும் இணைக்கக்கூடிய அத்து என்ற உருபனுக்கு தான் இணைப்பு உருபன்னு பேர். சார்பு உருபன் அப்படின்னா இரண்டையும் சார்ந்து வருவது. அது வார்த்தையிலே வந்துடும். கிரு என்கிறதும் இவ்வுங்கிறது வார்த்தையில் வந்துடும். ஆனால் இணைப்பு உருபனுங்கிறது அந்த 2 வார்த்தைக்கும் இடையில் வேறு புதுசாக தோன்றக்கூடிய உருபன், ரெண்டையும் இணைக்கக்கூடிய உருபனுக்கு தான் இணைப்பு உருபன்னு பேர். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய வரும்.